ஓகேவா? எடிட்டோரியல் டே 7. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன டாபிக் அப்படின்னா நம்ம நீட் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கேன்சல் ஆச்சுல ரீசெண்டாக. ஸோ இந்த நீட் எக்ஸாம் பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் இன்னைக்கு. ஓகே. ஸோ இந்த எடிட்டோரியலில் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா கொஞ்சம் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? ஸோ பிகினர்ஸ் 3.3 பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டர்ஸ் 3.3 பேட்சும் இப்போ தான் போயிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இந்த கோர்ஸ் வாங்கணும்னா இது யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஈக்குவலண்ட் இல்லை, மோர் தென் ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட் அதுக்கு மேலேயும் இருக்கும் இது. ஓகேவா? இங்கே உங்களுக்கு மென்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், டெஸ்டிங் ட்ரபிள்ஸ் ஆன் தி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீட் ஸ்டோரி. நீட் எக்ஸாம்ஸ் வந்துட்டு எல்லா வருஷமும் நடக்குது. ஓகேவா? ஸோ எதுக்காகன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு எல்லா இயரும் நடக்கும். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக May 3 வந்துட்டு இது நடந்துச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இங்கே கன்சர்ன். ஓகேவா? ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ட்ரபிள்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நான் ஐரனிக்கலாகவும் பார்க்கலாம். எப்படின்னா இவங்களோட வேலை ஸ்டூடெண்ட்ஸை டெஸ்ட் பண்ணி கேப்பபிளான பீப்புளை வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக எடுத்துக்கிறது. பட் அகெயின் இவங்க வந்துட்டு பீப்புளை டெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ட்ரபிள்ஸை டெஸ்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு இது ஒரு ஐரனிக்கலா தோணுச்சு. ஓகேவா? நீட் யூஜி 2026 லீக்ஸ் அண்ட் பிரீச்சர்ஸ் ஹாவ் டெஸ்ட்ராய்ட் தி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் கிரெடிபிலிட்டி அப்படின்னா நம்பகத்தன்மை. ஓகேவா? இதுல நடந்த லீக்ஸ், கொஷின் லீக்ஸ் அண்ட் பிரீச்சர்ஸ்னா பிரீச் பண்றதுன்னா ஊடுருவுறது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ தப்பா நடக்கிறதுன்ற மீனிங் தான். ஓகே. இது ரெண்டுமே வந்து எதை டெஸ்ட்ராய் பண்ணிருக்குன்னா என்டிஏவோட கிரெடிபிலிட்டியை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஒன்ஸ் பை 10 ட்வைஸ் ஷை அப்படின்னா ஒரு டைம் தப்பு பண்ணவன். இது வந்து ஆக்சுவலி ஒரு பழமொழி, இடியம். ஓகேவா? ஸோ ஒரு தடவை தப்பு பண்ணவன் திரும்ப அதே தப்பை திரும்ப பண்ண மாட்டான் அப்படின்றது பழமொழி. ஓகேவா? ஒரு டைம் ஒரு தப்பு ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த தப்பு திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டான். அந்த தப்புல இருந்து அவன் திருத்திப்பான். ஸோ செகண்ட் டைம் அந்த தப்பு நடக்காது. இதுதான் பழமொழி. பட் திஸ் சேயிங் ஷுவர்லி டஸ் நாட் அப்ளை டு தி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. பட் இந்த ஒரு சேயிங், இந்த ஒரு இடியம் வந்து இந்த ஒரு சேயிங்னா சொல்ற வாக்கியம். ஓகேவா? தமிழ்ல வந்துட்டு பழமொழி சொல்லலாம், அதே மாதிரிதான் இந்த சேயிங் வந்து என்டிஏக்கு வந்து சூட் ஆகாது போலயே, அப்ளை ஆகாது போலயே அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. எப்பயுமே வந்து ஹிந்து எடிட்டோரியல் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து டீடைல்ஸ் இருக்கும், என்னென்ன இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். செகண்ட் பேராகிராஃப்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா ஆத்தர் வந்துட்டு ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருப்பாரு. அடிக்கிறதுனா அடிப்பாரு, கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு, அக்செப்ட் பண்ணா பண்ணுவாரு, எல்லாமே செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கும். பட் இந்த ஒரு எடிட்டோரியல் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே ஆத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இது ரொம்ப பெரிய கன்சர்ன்ல எவ்வளோ பீப்புள் வந்துட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு படிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸா என்ன ஆகும்னா இப்போ நீங்களுமே ஒரு ஆஸ்பிரண்ட், உங்களுக்குமே தெரியும் இந்த எக்ஸாம் வந்துட்டு இன்னைக்கு இப்போ நீங்க இந்த May 3 எழுதின எக்ஸாம் நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்திருக்கும், நீங்க நல்லா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நல்லா எழுதாம போகலாம். நீங்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம். ரைட்? பியூர்லி பேஸ்ட் அப்பான் லக்கு தானே எந்த கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படின்றது. அப்போ இந்த எக்ஸாம் நான் நல்லா எழுதியிருப்பேன், ஆல்சோ இந்த எக்ஸாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் எடுத்துட்டு போனா கூட நிறைய பேர் சீட் பண்ணிருக்கான். அப்போ அவன் தான் அந்த வேலைக்கு போவான். நம்மளோட கான்செப்ட் சொல்றேன். அவன் தான் வந்துட்டு அதை செலக்ட் ஆவான். ரைட்? இதை கேன்சல் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் தான், அதை எடுத்துட்டு போனாலும் ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்டோட மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சு பார்த்தோன்னா அது கஷ்டம் தான். அடுத்த எக்ஸாமும் ஃபேஸ் பண்ணும்போது ஒருவேளை நம்ம அந்த எக்ஸாமே எனக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணும். ரைட்? ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால ஒருத்தர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே இதில் போயிருக்காரு. Given the number of times that the agency has run into trouble in the conduct of common entrance exam. ஸோ நிறைய டைம் வந்துட்டு ட்ரபிள்ல போயிருக்கு இந்த ஏஜென்சி. ஓகேவா? ஹஸ் ரன் இன் டு ட்ரபிள் இந்த கண்டக்ட் ஆஃப் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். நிறைய இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இட் வுட் ஹாவ் பீன் லாஜிக்கல் டு எக்ஸ்பெக்ட் தோஸ் அட் தி ஹெல்ம் டு ஹாவ் லேர்ன் தேர் லெசன்ஸ். ஸோ இது வந்துட்டு இட் வுட் ஹாவ் பீன் லாஜிக்கல் அப்படின்னா இது லாஜிக்கலா ஒன்னான இருந்திருக்கும். எப்போ லாஜிக்கலா இருந்திருக்கும்னா ஹெல்ம் அப்படின்னா லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடியவங்க. ஓகேவா? யார் வந்து லீடர்ஷிப்ல இருக்கவங்க அவங்க தான் ஹெட்டா இருக்கிறவங்க. அவங்க வந்துட்டு இத்தனை தவறுகள் நடந்தது வந்து லெசன்ஸ் கத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் லாஜிக்கலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து எதுவுமே கத்துக்கல அப்படின்றத வந்துட்டு இன்டைரக்டா சொல்றாங்க. ரைட்? இவ்வளவு தவறுகள் நடந்து அந்த ட்ரபிள்ஸ்ல இருந்து அவங்க எதுவுமே கத்துக்கல, அதுதான் இங்க மீன் பண்றாங்க. However, this week's cancellation of the national eligibility
entrance test, NEET UG, affecting 22 lakh students is a serious blow to the agency's reputation. 22 lakh கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போன வருஷம் கிளியர் பண்ணாதவங்க 2-3 வருஷம் சேர்ந்து உட்காந்து படிக்கிறவங்களும் படிப்பாங்க. ரைட், ஏன்னா வந்துட்டு 12th மார்க் எடுத்திருப்பாங்க. 12th மார்க் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. ஸோ நீட் கிளாஸஸ் போயிட்டு அதுக்காக உட்காந்து படிக்கிறவங்களும் இருப்பாங்க. லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணாதவங்க இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்களும் 2-3 மூணாவது அட்டம்ப்ட்லாம் இது. ரைட், ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களாம் அவங்களோட இயர்ஸை வேஸ்ட் பண்ணி உட்காந்து படிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட லைஃப்ல ப்ளே பண்ற மாதிரி தானே. ஸோ இது வந்து எத்தனை பீப்புள் அஃபெக்ட் பண்ணிருக்குன்னா 22 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. இட்ஸ் சீரியஸ் ப்ளோ டு தி ஏஜென்சிஸ் ரெப்புடேஷன். ப்ளோ டு தி ஏஜென்சிஸ் ரெப்புடேஷன், அவங்க ரெப்புடேஷன் அழிஞ்சு போகுது. ஓகேவா, இது ஒரு சீரியஸான ரெப்புடேஷனை பாதிக்கக்கூடிய ஒண்ணு. த என்டிஏ ஆன் 12th May 2026, அப்போ இப்போதான் ஒரு 3 daysக்கு முன்னாடி தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு. May 3 நடந்த எக்ஸாம் amid allegations of paper leak as the government tasked the CBI with carrying out a comprehensive inquiry. ஸோ எதனால கேன்சல் பண்றாங்க அப்படின்னா amidனா ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு நடுவுல மத்தியில அப்படின்ற மாதிரி என்ன அலிகேஷன்ஸ் நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய வருது. எதுனா பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்றது. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு சிபிஐ வந்துட்டு போடுறாங்க என்கொயரி பண்றதுக்காக. ஓகே, இந்த வந்துட்டு சிபிஐ போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நடக்குது. ரிவீலிங் தட் தி கெஸ்ட் பேப்பர் a collection of predicted high importance question created to help students prepare matched numerous question in chemistry and biology. சரி, நம்ம பேங்கிங்ல வந்துட்டு மாக் டெஸ்ட்லாம் எடுக்கிறோம்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் வந்துட்டு மாடல் பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஆல்மோஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா அவங்க ஹை ப்ரெடிக்டட் லைக் கலெக்ஷன் ஆஃப் ப்ரெடிக்டபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கல்ல. இந்த கொஸ்டின்ஸ் வரலாம். நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் புக் பேக்ல இருக்கும். எந்த புக் எடுத்தாலும் பின்னாடி மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி இவங்க ப்ரொவைட் பண்ண ஒண்ணுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு லீக் ஆயிருக்கு. நியூமரஸ் கொஸ்டின்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ல கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல May 3 வந்த நீட் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ண மாடல் பேப்பரும் சேமா இருந்திருக்கு. இது அட்மோஸ்ட் என்ன பண்ணிருக்குன்னா அந்தந்த அகாடமி யாருக்கு பேப்பர் கிடைச்சதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல படிக்கிறதுக்கு. ஸோ அவங்க எல்லாம் திரும்ப ரிவ்யூ பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம்னா மார்க் போட்டு பார்த்து திரும்ப ரிவ்யூ பார்ப்போம். இதே மாதிரி அவங்களும் ரிவ்யூ பார்த்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ரைட், அப்போ இது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு விஷயம் தானே. மீடியா ரிப்போர்ட் செட் தட் திஸ் மெட்டீரியல் ஹேட் ரீச்ட் கோச்சிங் ஹப்ஸ் இன் ராஜஸ்தான் நியர்லி a month ahead. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இது போயிடுச்சான். ரைட், அப்போ வந்து கொஸ்டின் எப்போ லீக் ஆயிருக்குன்னு பாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி லீக் ஆயிருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் 1 month டைம் இருக்கு. ஓவர் நைட்னா கூட சொல்லலாம் எத்தனை பேருக்கு இது ரீச் ஆயிருக்குமோ அந்த அளவுக்கு போயிருக்காது அப்படின்னா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்படின்றப்போ இதோட ரொம்ப நிலைமையே வந்து மோசமா இருக்குது இல்லையா. அண்ட் ஹேட் பீன் சோல்டு டு ஆஸ்பிரன்ஸ் ஃபார் அ ஹியூஜ் சம். ஸோ இதை வந்து வித்திருக்கவும் செய்யறாங்க ஆஸ்பிரண்ட்டுக்கு, விச் மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வித்திருக்கவும் செய்யறாங்க. திஸ் லெட் டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பை தி ராஜஸ்தான் போலீஸ் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் குரூப். ஓகேவா, ஸோ ராஜஸ்தான் போலீஸ் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் குரூப் வந்து இது சம்பந்தமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் 15 people வேர் அரெஸ்டட், 15 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன் த ஃபேஸ் ஆஃப் சச் ஆப்வியஸ் ஃப்ராட், ஆப்வியஸ்னா ரொம்ப வெளிப்படையான ஃப்ராட், the NTA maintained the line that the decision to cancel the exam was taken. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு என்டிஏ வந்து மெயின்டைன் த லைன் அப்படின்னு இவங்க நெரேட்டிவ் ஒன்று கிரியேட் பண்றாங்க. இவங்க பேரை காப்பாத்திக்கணும்ல, அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா இந்த டெசிஷன் நாங்கள் கேன்சல் பண்ணணும்னு டெசிஷன் எப்படி எடுத்தோம்னா இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன், ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்டோட தான் நாங்கள் அதை கேன்சல் பண்ணியிருக்கோம், நாங்களே அந்த முடிவு எடுக்கல அப்படின்னு நெரேட்டிவா கிரியேட் பண்றாங்க. அண்ட் இன் ரெகக்னேஷன் ஆஃப் தி ட்ரஸ்ட் ஆன் விச் தி நேஷனல் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ரெஸ்ட். ஸோ ஆல்சோ எங்களோட எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காகவும் தான் அதையும் எண்ணி தான் நாங்கள் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் அஸ் வெல் அஸ் நீங்க எங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்டோட அதை நாங்க ரெகனைஸ் பண்ணி தான் இதை கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கொஸ்டின் தோ இஸ், ஸோ இதுல என்ன கொஸ்டின் அப்படின்னா டஸ் த என்டிஏ ஸ்டில் என்ஜாய் த ட்ரஸ்ட், இன்னுமே உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளோ ஒரு டைரக்டான அட்டாக் பாருங்க. நீங்க வந்து என்ன நெரேட்டிவ் கிரியேட் பண்றாங்க, செட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்க மேல வந்துட்டு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுனால தான் இந்த டெஸ்டே நாங்கள் இன்னொரு எக்ஸாம் ரீ எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எக்ஸாமை கேன்சல் பண்ணோம். ஆல்சோ நீங்க எங்க மேல ட்ரஸ்ட்டை காப்பாத்துறதுக்காகவும் நாங்கள் கேன்சல் பண்ணோம். அப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா இன்னுமே உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா என்டிஏ அப்படின்னு ஆத்தர் கேட்கிறார். நீட் ஹாஸ் பீன் டாக்ட் பை கான்ட்ரவர்சி ரைட் ஃப்ரம் தி ஸ்டார்ட். டாக்டுன்னா ஒன்றும் இல்லை, லைக் நம்ம வீட்டில் நாய் வளர்த்தோம்னா இல்லை நாய் எப்பவுமே டாக் வந்து என்ன ஆகும் நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரும். அதே மாதிரி டாக்னா கண்டினியூஸான இஷ்யூஸை கான்ட்ரவர்சிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபாலோடு நிறைய
ஓகேவா? கான்ட்ரோவர்சிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீட் ஹஸ் பீன் டாக்ட் பை கான்ட்ரோவர்சி ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க மேல நிறைய கான்ட்ரோவர்சி வந்து போயிட்டு தான் இருக்கு. வித் செவரல் ஸ்டேட்ஸ் அப்போசிங் த ஃபார்மட். நீட்ன்ற அந்த ஃபார்மட்டே நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சரி தமிழ்நாடும் கூட. ஓகேவா? பட் ஈவன் ஆஃப்டர் இட் வாஸ் ரோல்ட் அவுட் அக்ராஸ் த கண்ட்ரி, தி என்டிஏ as the agency conducting the exam has suffered several dents to its credibility. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க எவ்வளவுதான் அப்போஸ் பண்ணா கூட இது ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ரோல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இந்த சென்ஸ் இதை வந்து இது பண்ணி நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. நீட் எக்ஸாம்ஸ்ன்றது வந்து கம்பல்ஷன் ஆக்கிட்டாங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும் இந்தியாவில்னா நீட் எக்ஸாம் கம்பல்ஷன் அப்படின்றத ஆக்கிட்டாங்க. என்டிஏ ஏஜென்சி கண்டக்டிங் தி எக்ஸாம், இவங்க தான் வந்துட்டு இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா the NTA has suffered. இது வந்துட்டு ஃப்ரேஸ். என்டிஏ சப்ஜெக்ட் ஹேஸ் சஃபர்ட் வந்து வேர்ப். ஓகேவா? ஸோ அப்போ இந்த என்டிஏ சஃபர்ட் செவரல் டென்ஸ், நிறைய அடிபட்டுருச்சு இதோட கிரெடிபிலிட்டி மேல நிறைய அடி வாங்கிட்டாங்க. டென்ட்னா அடி வாங்குறது. ஓகேவா? ஸோ டென்ட்னா என்னன்னா கார்ல வந்து டென்ட் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அடிபட்டுருச்சுன்னா ஒரு குட்டியா நெளிஞ்சு போன மாதிரி இருக்கா டென்ட். ஓகே, கார்லயோ இல்லை ஏதாவது வந்துட்டு மெட்டல்லையோ அந்த மாதிரி ஆகும், டென்ட் விழும். ஸோ இந்த மாதிரி நிறைய அடி வாங்கிடுச்சு இதோட கிரெடிபிலிட்டி மேல அடி வாங்கிட்டாங்க. with various charges and controversies coming up with depressing irregularity. ஸோ உங்களோட ரெகுலாரிட்டியில வந்துட்டு பிரச்சனை, அதுலதான் பிரச்சனை அப்படின்றத வச்சு நிறைய சார்ஜஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ் போகுது. ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா திஸ் இன்க்ளூட்ஸ் 2019 இம்பர்சனேஷன் அப்படின்னா ஆள் மாறாட்டம் பண்றது ஸ்கேம் இன் தமிழ்நாடு where students use proxies. வேற ஆள் வச்சு எழுதுனாங்க, அவங்க எழுதல, வேற ஆள் வச்சு எழுதுனாங்க. 2019ல இந்த ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா 2022ல கான்ட்ரவர்சி ஆஃப் ரிஸ்கிங் கேர்ள் எக்ஸாமினிஸ் இன் கேரளா. ஸோ கேர்ள்ஸ் வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மோசமா செக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஃப்ரிஸ்கிங்னா செக் பண்றது, இல்லை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நமக்குலாம் செக் பண்ணுவாங்கல்ல, ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, நம்மள ஃபுல்லா பாடி ஃபுல்லா ஒரு மெஷின் வச்சு பண்ணுவாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் ரீசெண்டாக கூட ஆர்பிஐ எக்ஸாம்ல தான் நடந்துச்சு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரிஸ்கிங் பண்ணும்போது அதுல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த 2024 பேப்பர் லீக் அண்ட் கிரேஸ் மார்க்ஸ் கான்ட்ரவர்சி. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ரீசெண்டா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இது இப்போ கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்குறோம், இவங்களுக்கு எல்லாம் 30+ மார்க்ஸ் கொடுக்குறோம், 10 மார்க்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற கான்ட்ரவர்சியும் போச்சு. இது கோர்ட்ல கேஸ் தான் நடந்துச்சு, ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்க மேல நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா இவங்களோட டிப்ரெசிங் ரெகுலாரிட்டி, குறைஞ்சிட்டே வர இவங்களோட ரெகுலாரிட்டி தான் காட்டுது, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஓகேவா? அதுதான் இங்க காட்டியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு ட்ரெஸ் கோட், ஏன்னா ஆப்வியஸா ஆன்லைன்லாம் பாத்தீங்கன்னா ஆடே போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீட் ட்ரெஸ் கோட், அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் சேல் பண்றோம் அப்படின்னு நிறைய ப்ரமோஷன்ஸ். எப்படி எலெக்ஷனுக்கு வந்து பண்ணாங்க அதே மாதிரி நீட் எக்ஸாம்ஸ்க்கும். ஸோ இப்போ ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுங்க, இப்படி போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இவ்வளோ ரெகுலேஷன்ஸ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே சொல்றீங்களா? அப்ப நீங்களும் வந்துட்டு கரெக்டா இருக்கணும்ல, ரைட்? எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய டாஸ்க், அதுதான் ஆத்தர் வந்து ஃபுல்லா சொல்றாரு. தி கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி, இதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க which was constituted to recommend reforms in the examination process. என்ன பண்ணா இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேவா? ரிஃபார்ம்ஸ்னா மாற்றங்கள் கொண்டு வர்றது. ரெக்கமெண்டட், ஸோ இவங்க வந்து இந்த கமிட்டி வந்து சப்ஜெக்ட், ரெக்கமெண்டட் தான் verb. இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் என்டிஏ, திரும்ப வந்துட்டு ஃபுல்லா ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே அப்படின்னு சொல்றாங்க. And creating strong institutional linkages with state and district authorities in order to produce a secure test administration apparatus. சரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க வந்துட்டு கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஷின் பேப்பர் ஆஃப்லைன் எக்ஸாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா மூவ்மெண்ட்ல இருக்கு. எல்லா இடத்துக்கும் கொஷின் பேப்பர் தான் டிராவல் பண்ணும். டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் கிட்டையும் போகும். ஸோ இப்போ இவ்வளோ பேரை கிராஸ் பண்ணி போறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம், ரைட்? ஸோ இந்த இது லீக் ஆகுறது, கொஷின் லீக் ஆகுறது, இது எல்லாமே. ஸோ அப்போ இந்த மாதிரி இல்லாம அவங்கள வந்துட்டு லிங்கேஜ், ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷனல் லிங்கேஜஸ் மூலமா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க, கன்சாலிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ப்ரொடியூஸ் செக்யூர் டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் apparatus. ஸோ கரெக்டான டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் apparatus ஃபார்மேட்டை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அமங் அதர்ஸ் இட் ஆல்சோ மேட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் மல்டி ஸ்டேஜிங் டெஸ்டிங்ஸ். இந்த மாதிரி நிறைய அமங் அதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே. இதுக்கு மத்தியில இவங்க இன்னொரு இம்பார்ட்டன்டான ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க, மல்டி ஸ்டேஜ் டெஸ்டிங் வைங்க. லைக் நமக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 ஸ்டேஜ் ஆஃப் இது இருக்குல்ல, அசஸ்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நீங்க மல்டி ஸ்டேஜ், நீட்லயே வந்துட்டு மல்டி ஸ்டேஜ் டெஸ்டிங் வைங்க. ஹைபிரிட் யூஸ் ஆஃப் பேப்பர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி. ஒரு பேப்பர் வந்துட்டு
ரிட்டர்ன்ல பண்ணுங்க, ஒரு பேப்பர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல ஆன்லைன்ல வைங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ பேப்பர் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு இதாகாது, லீக் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் யார் வைக்கிறாங்க, ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து வைக்கிறாங்க. அண்ட் a series of measures to prevent breaches and malpractices. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு எதை ப்ரிவென்ட் பண்ண போகுது, பிரீச்சஸ் அண்ட் மால் ப்ராக்டிசஸை ப்ரிவென்ட் பண்ண போகுது. இட் would be a crime to allow the NTA to continue with its inept அப்படின்னா அன்ஸ்கில்டு, ஸ்கில்ஃபுல்டு இல்லை ஸ்கில்லெஸ், அன்ஸ்கில்டா இருக்கிறது. ஸோ இவங்க அன்ஸ்கில்டா இருக்காங்க, இப்படியே இவங்க வந்து இதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா இன்எப்ட் காண்டக்ட், ஓகேவா, ஆஃப் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இப்படியே அவங்க பண்ணாங்கன்னா இம்பாக்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் செவரல் லேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது ஒரு கிரைம். நீங்க இவங்களை வந்துட்டு இப்படியே அன்ஸ்கில்டா இருக்கக்கூடிய இவங்களோட மெத்தட் ஆஃப் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதுலயே நீங்க உங்களை ஃபாலோ பண்ண விட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய கிரைம். ஏன்னா இது யாரை இம்பாக்ட் பண்ணுது, லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை இம்பாக்ட் பண்ணுது. அவங்களோட டைம், அவங்களோட எனர்ஜி, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, திரும்ப அகைன் அவங்க ஒரு 10 to 15 days படிக்கணும், முடிஞ்சிச்சு அப்பாடான்னு தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்தவங்க எல்லாம் திரும்ப படிச்சுட்டு இருப்பாங்க நீட்டுக்காக. NEET was introduced as a measure to bring into a single standardized and transparent entrance exam for medical admissions. So NEET வந்துட்டு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு மெஷர், ஓகேவா, ஒரு ஸ்டெப் டு பிரிங் into play a single standardized ஒரே எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா, ஸ்டாண்டர்டான எக்ஸாம், டிரான்ஸ்பரண்டான எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கணும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு அப்படின்ட்டு அதை கொண்டு வந்தாங்க. பட் த டிரான்ஸ்பரன்சி that it has so far is of an entirely different kind. இவங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும், அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. பட் இவங்களோட டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. எப்படி, ரொம்ப ரொம்ப வெளிப்படையா இருந்துட்டாங்க போல. லீக்ஸ் அண்ட் பிரீச்சஸ்லாம் ரொம்பவே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஒரே எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா கண்டக்ட் பண்ணாங்க. பட் இவங்களோட டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு, ரொம்ப வெளிப்படையா இருந்துட்டாங்க. எப்படி, லீக்ஸ் அண்ட் பிரீச்சஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எதை வந்து கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணுமோ அது எல்லாமே லீக்கும் பிரீச்சும் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதான் எவ்வளோ சூப்பரா சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த லாஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ஓவர் வெளிப்படையா இருந்துட்டாங்க. புரிஞ்சுதா, ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. பட் அகெயின் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்க இஷ்யூ அப்படின்றதுனால நமக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். ஓகே, ஓகே பார்த்துடலாமா. credibility அப்படின்னா நம்பகத்தன்மை, the quality of being trusted or believed. ஓகே, ரிலையபிலிட்டி, இன்டெகிரிட்டி, வெராசிட்டி, இது எல்லாமே வந்து credibilityன்ற மீனிங் தான். அட் அ ஹெல்ம் அங்க படிச்சோம்ல, லீடர்ஷிப் ஆர் கண்ட்ரோல். ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை படிச்சுட்டு இங்க வரோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்பயுமே என்னோட மெத்தட் ஆஃப் வெக்காப் ஸ்டடிங் அப்படின்னா எல்லாருமே அப்படிதான். இங்கிலீஷ்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷமா இங்கிலீஷ் படிக்கிறவங்க வந்துட்டு இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே, வந்து மக்கப் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேராகிராஃபோட சேர்த்து ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சிடும். பர்டிகுலரா இந்த வேர்டுக்கு இந்த மீனிங் தான் அப்படின்றதுலாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இதே தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஓகே, நீங்க கண்டினியூஸா ஒரு ஸ்டேஜ்ல வொக்காப்லாம் படிக்க வேண்டாம், எனக்கு தெரியும் அப்படின்ற உங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அட் ஹெல்ம் அப்படின்றத வந்துட்டு நம்ம அங்க படிக்கும்போது லீடர்ஷிப் அப்படின்னு படிச்சோம், லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு படிச்சோமா. ஸோ அதே தான் இங்கே. இப்போ உங்களுக்கு ஹெல்ம்ன்றப்போ அந்த நான் சொன்ன பேராகிராஃப்ல சொன்ன வார்த்தை ஞாபகம் வரும், எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்றது ஞாபகம் வரும், பெட்டராகவே அதை ஞாபகம் வச்சுக்க முடியும், ஏன்னா எக்ஸாம்பிளோட படிக்கிறோம்ல. ஓகேவா, ஸோ பிக்சரைஸ் பண்றதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். என்ன பொசிஷன் ஆஃப் லீடர்ஷிப் ஆர் கண்ட்ரோல், ஹெல்ம் அப்படின்னா ஸ்டீவர்ட்ஷிப், கமாண்ட், கவர்னன்ஸ், ஹை கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையர் அஃபிஷியல், அதுதான். காம்ப்ரிஹென்சிவ், இன்க்ளூடிங் ஆல் ஆர் நியர்லி ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ். எக்ஸாஸ்டிவ், எல்லாத்தையும் சேர்த்தது. ஆல் என்கம்பாசிங், எல்லாத்தையும் சேர்க்கிறது. பெர்வேசிவ், இதுவும் அப்படிதான். அலிகேஷன் அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்கிறது. அசர்ஷன் தட் சம்மன் ஹஸ் டன் சம்திங் ராங் டிபிக்கலி வித்தவுட் ப்ரூஃப். ஓகேவா, ப்ரூஃப் இல்லாம அவங்க மேல வந்துட்டு அலிகேஷன்ஸ்னா ப்ரூஃப் இல்லாம வைக்கிறது தான். ஓகே, அக்யூசேஷன் வைக்கிறது. இண்டிக்மெண்ட், கன்டென்ஷன்ஸ். டாக்ட் அப்படின்னா பர்சிஸ்டன்ட்லி பிளாக்ட் ஆர் ஃபாலோட் பை. பெசெட், பெலிகர்ட், ஹாண்டட். இம்பர்சனேஷன், இதுல வந்து நமக்கு எந்த மீனிங் வரும் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு இங்கிலீஷ் வெக்காபுலரி பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மீனிங் வரும். ரைட், இந்த இடத்துல வந்துட்டு கண்டினியூஸான ப்ராப்ளம்ஸ் அதுதான் மீன் பண்ணுது. இம்பர்சனேஷன் அப்படின்னா the act of pretending to be another person, ஆள்மாறாட்டம் பண்றது. ப்ராக்சி, சராட், masquerade, டிஸ்கைஸ் பண்றது. masqueradeனா இன்னொருத்தர் மாதிரி டிஸ்கைஸ் பண்றது. inept அப்படின்னா skilled, no skill, ஸ்கில்லே இல்ல, incompetent. maladroit, feckless,
bungling. ஓகேவா? breach is an act of breaking or failing to observe a law or agreement. ஓகேவா? அதை வந்து செய்ய தவறிட்டாங்க அப்படின்னாலும் breaches தான். வேணும்னே செய்யாம இருக்கிறது. ஓகேவா? infringement, transgressions, violation, malpractices, illegal, unethical, negligent professional behavior, misconduct, chicanery, fraudulence. ஓகேவா? மிஸ்கண்டக்ட் படிச்சப்போ ஃப்ராடுலன்ஸ் படிச்சப்போ சிக்கானரினா கொஞ்சம் டிஃபரெண்ட் அண்ட் இப்போ புதுசாகவும் படிக்கிறோம், ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரீஸ்ட்ரக்சரிங், ஆர்கனைசிங் சம்திங் இன்டு நியூ ஆர் டிஃபரெண்ட் வே. திரும்ப வந்துட்டு ஒன்று ரீஸ்ட்ரக்சர் பண்றது. ஓகேவா? ரீஆர்கனைசேஷன், ஓவர்ஹால். ஓவர்ஹால் நம்ம நேற்று பார்த்தோம். ஓவர்ஹாலுக்கு மீனிங் என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓவர்ஹால் நேற்று பார்த்தோம். இதுல பார்த்தோமா? இதுல பார்க்கல, பட் அகெயின் இதுல நம்மளோட செஷன்ல பார்த்தோம். ஈவினிங் வரக்கூடிய செஷன்ல பார்த்தோம் ஓவர்ஹால். மீனிங் போடுங்க. படிச்சவங்க இன்னைக்கு செஷன் வந்தவங்க வராதவங்க எல்லாருமே கமெண்ட்ல மீனிங் போடுங்க. ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்படின்னா மேட் டு கன்ஃபார்ம் டு அ குவாலிட்டி, சைஸ் ஆர் மெத்தட். ஓகே, யூனிஃபார்மா இருக்கிறது, சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. ஹோமோஜனைஸ்னால அப்படிதான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆக்குறது. ஓகேவா? ஸோ இதுக்கு சம்மரி பாருங்க. த நீட் இஸ் இன் ஹாட் வாட்டர் அகெயின் after cancelling the 2026 NEET UG exam because of a major paper leak. This has left over 22 lakh students in a state of shock and uncertainty. Investigations found that actual exam questions were leaked to coaching centers weeks in advance. சில வாரங்களுக்கு முன்னாடியே வந்து லீக் ஆயிடுச்சு. Sold for high prices. The real problem, as the editorial points out, is that this isn't it one-off mistake. ஒரு mistake மட்டும் கிடையாது. The NTA has been stumbling from one scandal to another since 2019. அப்போல இருந்தே இவங்க ப்ராப்ளமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. Covering everything from cheating scams to poor management. இவங்க எல்லாமே எந்தெந்த ஒரு விஷயம் கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. Even though experts have suggested big changes, sorry, like using more technology and restructuring whole agency, the author argues that the NTA has basically lost everyone's trust. The NEET was supposed to make things fair and transparent, but right now it feels like the system is broken and continuing this way is hurting the future of millions of students. ஓகேவா? நல்லா இருந்துச்சா? ஓவராலா வந்து பொதுவா சொல்ற சம்மரி இப்படிதான் இருக்கணும். எல்லா பாயிண்ட்ஸுமே ஓரளவுக்கு தெரியும், நமக்கு என்னென்ன இன்சிடென்ட்னு தெரியும், அதுல எதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ்னு தெரியும். அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, கிரெடிபிலிட்டினா நம்பகத்தன்மை, அட் த ஹெல்ம் அப்படின்னா லீடர்ஷிப் பதவியில் இருக்கிறது, காம்ப்ரிஹென்சிவ்னா எல்லாமே, அலிகேஷன்ஸ் அப்படின்னா குற்றச்சாட்டு, டாக்டனா ஃபாலோட் பை அ சிமிலர் ப்ராப்ளம் எவ்ரி டைம், திரும்ப திரும்ப ஃபாலோ ஆகிட்டே இருக்கிறது. இம்பர்சனேஷன் அப்படின்னா ஆள்மாறாட்டம் பண்றது. இன்னெப்ட் அப்படின்னா அன்ஸ்கில்டு. பிரீச்சஸ் அப்படின்னா செய்ய தவறுறது. மால் ப்ராக்டிசஸ், இதுக்கு ஒரு வேர்டு உண்டு, மிஸ்கண்டக்ட், இல்லைன்னா புதுசாக ஒரு வேர்ட் படிச்சோம், சிக்கானரி, இந்த இருக்கு. ரிஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா திரும்ப வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பண்றது. ஓகே, ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்படின்னா ஹோமோஜனைஸ்டு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எடிட்டோரியல் எடுத்ததும் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்கன்னா எடிட்டோரியல் நாளையிலேருந்து என்ன ஃபாலோ பண்ணால் எடிட்டோரியல் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகேவா? எடிட்டோரியலை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த செஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடிட்டோரியல் ரீட் பண்ணுறது, ரெண்டாவது செஷன் பார்க்கணும், அதுக்கப்புறமா ஒர்க் கேப்ஸ் வந்து எழுதணும். ஓகேவா? ஒர்க் கேப்ஸ் எழுதணும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சம்மரி எழுத வேண்டியது. சம்மரி வந்துட்டு நீங்க செஷன் பார்க்கும்போதே சம்மரியும் பார்த்துருவீங்க, எப்படி எழுதுறதுன்ற ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க ரீட் பண்ணணும், அப்புறம் என்னோட செஷன் பார்க்கணும். ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேனா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரீட் பண்ணும்போது நம்ம எது வேணா அசியூம் பண்ணலாம் இல்லையா? மேபி அது இல்லாத கான்டெக்ட் கூட நம்ம நினைச்சு இமேஜின் பண்ணி அடுத்தது ரீட் பண்ணலாம். ஸோ ரீட் பண்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும். கரெக்டான வெர்ஷன் தான் ரீட் பண்ணிருக்கோமா அப்படின்றத இங்க செக் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்களும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இதுல இருந்து கிடைக்கும் உங்களுக்கு. அது புரியலன்னா நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். வொக்காப் வந்து எழுதணும், சம்மரி வந்து கண்டிப்பா எழுதணும். ஓகே, சம்மரி எழுதுறது உங்க டெஸ்கிரிப்டிவ்காக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா சம்மரி எழுதுங்க. ஓகேவா? ஸோ டெய்லி வந்து எடிட்டோரியல் பார்க்க ட்ரை பண்ணுங்க. கமெண்ட்ஸ் வந்துட்டு போடுங்க. இன்னைக்கான கொஸ்டின் வந்துட்டு ஓவர்ஹால், இதுக்கு வந்து மீனிங் என்னன்னு போடுங்க. ஓகேவா? கமெண்ட்ஸ்ல இதுக்கான மீனிங் போடுங்க. டெய்லி செஷன்ஸ் போட ட்ரை பண்றேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.